என்ன செங்க கட்டி சைஸ்ல வச்சிருக்க? இதை நீ எப்ப கறப்ப, நான் எப்ப கைய கழுவுறது? டேய், விசேஷ வீட்டுக்கு வந்தா சோறு தின்னுங்கடா, ஏன்டா சோப்பு போடுறீங்க? இந்த மாதிரி ஆளுங்க தான்டா ஹோட்டல்ல கை கழுவுற இடத்துல திர்றாங்க. டேய் போங்கப்பா, போங்கப்பா, போங்கப்பா. டேய் இதுப்பா நீ நம்ம ஆளுகிட்ட முண்டிட்டு வந்துட்டு இருக்க. டேய் கெடா வெட்டல எல்லாம் அப்படி பேசி பழகாதடா. நான் உங்க ஆளுன்னு சொன்னேனா? ஓசியா திங்க வந்திருக்க இடம் போய் என்ன மாமா கைய கழுவிட்டு இவ்வளவு லேட்டா வர்ற? நாங்க பாத்தியா சோத்துலயே கைய கழுவிட்டு நாக்கிலேயே கைய தொடச்சுக்கிறோம். என்ன மாமா ஆட்ட ரெண்டா வெட்டி குறுக்க மறுக்க ஓன் இலையில போட்டுருக்காங்க? அதிகமா பேசாத. போர் அடிக்குது மாமா, நிப்பாட்டு. ஓகே. ஏன் மாமா உனக்கே இவ்வளவு வச்சிருக்காங்களே, எனக்கு எது சிக்காது போல இருக்கே. போ அங்க காலியாது போ. அண்ணே குழம்பு சாப்பிட்டாரு. டேய் பாயசத்தை கொண்டு வாங்க, அண்ணன் எந்திரிக்க போறாரு. யோ என்னையா பாயசம்ன்ற? இப்பதான் முத குழம்பு ஊத்திருக்காங்க, மறு குழம்பு ஊத்துறோம்ல. மறு வீடு தான் கேள்விப்பட்டிருக்கேன். அது என்னடா மறு குழம்பு? குழம்பு நான் தான்டா சாப்பிடணும். நீங்க எல்லாம் சாப்பிட்டா மண்டையில முடி முளைக்காதுடா. என்னங்கடா அது கொடுமையா கிடக்கு? கறிக்கு ஒரு திங்கலாம்னு காலையில இருந்து பட்னியா கிடந்தா எவனும் சோறு போட மாட்டேங்கிறா. டேய் இன்னும் மாடா நீ சுத்தமாக்கிட்டு இருக்க? சுத்தம் மட்டும் இல்லடா, அந்த மொக்கைய நினைச்சா கூட உனக்கு சோறு கிடையாது. எல்லாரும் கறி கஞ்சி குடிச்சிட்டு செரிமானத்துக்கு தான் ரசம் சோறு சாப்பிடுவாங்க. ஆனா பசிக்கிற எனக்கு அவங்க ரசம் சோறு போட்டு அனுப்பிச்சிருக்காங்க. கறி கிடைக்காம பண்ணுன்னு இல்லடா, மதுரையில நீ எங்க சிக்கினால் கொத்துக்கறி தாண்டா. இதுக்கு எப்படின்னா என்னடா நீ அடுத்த கடா வீட்டுக்கு வந்தவனாடா? கடா வீட்டுக்கு வந்தவனா? உன்னைய மாதிரி ஓசிக்கஞ்சா கடை வச்சு பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கவன்டா. இனிமேல் அந்த கடையை வச்சு எப்படி பொழப்பு நடத்துறேன் நான் பாக்குறேன்டா. சுத்துறா சாமி. இந்த வடை ஒரு தடவை சட்னி ஊத்துங்க. நீ கத்தி எவ்வளவு விட்டாலும் சரி, கதிரி ஆளுதாலும் சரி, 5 பைசா கிடையாது. நான் விதவிதமா எத்தனை பேர்த்த சாச்சிருக்கேன் தெரியுமா? வெரைட்டிஸ் ஆஃப் மர்டர் இந்தியில அப்படிதான் சொல்லுவாங்க. இந்த ஆல்பத்துல நீ இடம் பிடிச்சிடாரு. நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 2-1. நீ ஆல்பத்தை காட்டினாலும் சரி, அளப்புறையை கொடுத்தாலும் சரி, 5 பைசா கிடையாது. நான் பொல்லாதவன். நீ பாட்டை போட்டாலும் சரி, இங்கேயே படுக்கையை போட்டாலும் சரி, 5 பைசா கிடையாது. வாங்கிட்டியா? உன் ஆல்பத்தை சேர்ந்தவங்க பூரா உயிரோட வந்துகிட்டு இருக்காங்க. ஏன் உயிரை வாங்குறதுக்குன்னே வாங்க. ஏன் அவங்ககிட்ட 5 ரூபா வாங்குறதுக்கு அப்புறம் வர வேண்டியதானே? தந்தானா தரலையா? எங்க தந்தான்? நானும் காலையில இருந்து கேட்கிறேன், கொடுக்கவே மாட்டாங்க. கொடுக்காட்டியும் பரவாயில்ல, நம்மள ரொம்ப கேவலமா பாக்குறா மச்சான். இத்தனைக்கு வெறுப்பாதான் நின்னாலும் வீராப்பா பேசுறானா? டேய் உன்னை காலையில இருந்து நான் பாக்குறேன். அங்க கைய கழுவி என்னை ரசம் சோறு சாப்பிட விட்ட, இங்கேயும் கைய கழுவி எவன் குடிய கெடுக்க போற? டேய் சரக்க போட்டிருக்கோம், இழுவையையும் போட்டிருக்கோம். அடிக்க ஆள் இல்லாம கையெல்லாம் மதன்னு இருக்குன்னு சொன்னீங்கல்ல, இன்னைக்கு ஒருத்தன் சிக்கிட்டான். இவனை விடிய விடிய அடி. காலைல இருந்து ராத்திரி வரைக்கும் அடிச்சிட்டு இருக்கோம், அழுகவே மாட்டேங்கிற. டேய் கல்லூரி மகா காத்து குடிப்பியா மாட்டியாடா? அடிச்சாலும் சரி, அடிச்சு கொண்டாலும் சரி, 5 பைசா கூட கிடையாது. சொன்னா கேள்ல 5 ரூபா வச்சுக்கடா. 5 பைசா கூட தர மாட்டேன்னு என்ன அர்த்தம்? யாரையும் பார்க்க முடியாது. அப்படித்தான் அழுவேன். மாமா கொடுத்தானா? நாம தான் கொடுத்தோம், யாருமே காசு தர மாட்டேங்கிறாங்க. இப்படியே போச்சுன்னா மாமன்ல எப்படி சோறுக்கிறது? ரொம்ப செல்லமா? ஆமா. ஏய் எங்க போற? என்ன கடிச்சிருக்கீங்க? உன் நாய் மூஞ்சில மூத்திரம் இருக்கிறான மூஞ்சில பாத்ரூமா கட்டி வச்சிருக்கேன். சங்கு எந்திரா, நல்ல சூப்பரா வர மூஞ்சி வச்சிட்டு. என் டிம்மிய பத்தி ஏதாவது பேசுனே? அப்படியே டிம்மியா? தூரா நல்லா இருக்கு. இதுதான் பிரியாணி. தாய் பிரியாணி சாப்பிட்டு நீ சாப்பிடும்டா. என்னடி இம்புட்டு பேசிட்டு இருக்காங்க? பாத்து சும்மா இருக்க? பார்த்தா ஆடு மாடு மேய்க்கிறவங்க மாதிரி இருக்காங்க. இவங்க கிட்ட நான் என்னத்த பேசுறது? ஏய் காலங்காத்தால ரோட நாயை மேய்ச்சு ஆடு மாடு மேய்க்கிற அசிங்கமா பேசுறியா? உன்ன மட்டும் இல்ல, மதுரைக்குள்ள உன்ன மாதிரி யார பார்த்தாலும் கொன்றுவேன். போடு. ஏய் குடா போடு. ஏய் பொம்பளை பிள்ளை மிரட்டி. போடுங்க. ஏய் வாக்கி பேபி நீங்க போங்கமா. போங்க. ஏய் விடுப்பா. 10 மணி வரைக்கும் வாயை பொழுது தூங்குவோம். டிம்மி வந்து 6 மணிக்கு அலாரம் வச்ச மாதிரி எழுப்புச்சு இல்ல? சந்தோஷப்படு. மோந்து பாரு. நான் இருக்குல்ல. உன் நாய் மூத்திரம் இருக்கணும்னா உன் படுக்கறைகளை கொண்டு போய் விடு. என் பெட்ரூம்குள்ள வந்துச்சு, நாயும் காலி நீயும் காலி.
ஏய் மாமா கண்ணே நான் புடலையா வச்சிருக்க ஆப்பஞ்ச படத்தானே வந்தான் நீ வாட்டுக்கு போய்க்கே இருக்க. நான் தான் ரிட்டையர்ட் ஆயிட்டேன்ல. ஏதாவது ரிட்டையர்னு ஒரு விவசாயம் இல்லையா? கார இனிப்பு எல்லாத்துக்கும் தான் ரிட்டையர்டு. ஏய் இந்த ஆள் எதுக்கு எடுத்தாலும் வக்கன பேசிட்டாருப்பா, மண்டையில அடிச்சு பத்தி. நான் ரிட்டையர்ட். என்ன என் ஆப்பத்தை மெதமா நினைச்சிட்டீங்களா? வித்து தீர போற நேரத்துல வந்திருக்கீங்க. நான் 5 மணிக்கு அலாரம் வச்சு உன்னை பார்க்கலான்னு தான் வந்தேன். இவங்களை கட் பண்ணி அனுப்ப முடியல, அதான் லேட் ஆயிடுச்சு. கோச்சுக்கிறாத. நீ பணியாரத்தோட கலரை மாத்து. என்னத்துக்கு? பணியாரமும் நீயும் ஒரே கலரா இருக்கீங்க. போயா. சரி என்ன சாப்பிடுற? விஷம் கொடுத்தா கூட சாப்பிட்டுருவேன் உன் கையால. ஆனா இப்போதைக்கு ஒரு ஆப்பம் 2 பணியாரம் மட்டும் கொடு. சரியா. உனக்கு தான் வீடு இருக்குல்ல, உனக்கு தான் ஊரே உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு ஹோட்டல் இருக்குல்ல, எதுக்குல 2 பேரும் இங்கே உட்கார்ந்து சாப்பிடுறீங்க? கிளம்புங்கடா. நீ என்ன முதல்ல சம்மந்திட்டு இருக்கியா? இங்க வாடா. சொல்லு. உன்னைய மாதிரி சின்ன பயகலத்தை ராணிக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? நீங்க கொத்தி போயிரு, என் மனசை கொதிச்சிட்டு இருக்கு தெரியுமா? ஏன் விட்டு கொடுக்க கூடாதா? என்னடா இன்னைக்கு ரொம்ப இழுத்துட்டியா, பேசவே மாட்டேங்கிற? இந்தா. என்ன சின்ன பாப்பா கொடுமையா இருக்கு. என்னைக்குமே அக்கா கையால தானே நான் சாப்பிடுவேன். அக்கா ஆப்பம் சுடுதுல. அக்கா நான் ஐஏஎஸ் படிச்சுக்கிட்டு இருக்கு நான் சொன்னேன். கட்டா அக்காட்ட கொடு. பாப்பா நீ நீயே பணியாரத்தை கொடு. சுடு. நீ வந்து எனக்கு ஊட்டு. நீ போய் அந்த பால்வாடி பயகளுக்கு 2 பணியாரத்தை நல்லா போடு. இந்தாயா. என்னையா இது? எப்பவுமே நிறைய சாப்பிடுவேன், ஒரு ஆப்பம் போதுமா? யார் சொன்னா 10 ஆப்பம் சாப்பிட போறேன்? 10 போதுமா? 20 ஆப்பம் சாப்பிட போறேன். டேய் அந்த ஆள் பாப்பா கைய வச்சதும் 10 அடிக்கிட்டே போயிட்டு இருக்கான்டா. ஃபைனான்ஸ் பண்ணிராத. அங்க ஃபைனான்ஸ் பண்ணிட்டு எங்க அவுன்ஸ குறைச்சிராத சொல்லிட்டேன். என்ன ராணி? உங்க அண்ணன் தூக்கல தூங்கிட்டாரியா? டேய், ஏன்டா உன்னை பெரிய வீரன் நினைச்சனடா. இம்புட்டு கொலையா இருந்திருக்க. இதுக்கெல்லாம் போய் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஏடா போலீஸ்காரன் பண்ற வேலையாது? அழுகாதப்பா, சின்ன பிள்ளை மாதிரி. டேய் தள்ளுங்க தள்ளுங்க. ஏடா நீ செத்து இந்த 2 பச்சை புள்ளைங்க அழகாக பாத்தியா? டேய், எதுக்கு நான் நடிக்கிறேன்? பிள்ளைய பதறி போய் கிடக்குறேன். எதுக்கு பதறனே? உன்னை மாதிரி ஒரு களவாணி பைய ஆபீஸ் காசை களவாண்டானா அப்புறம் பதற மாட்டாங்களா? என்ன மாதிரி நீ சொல்றாரு? ஆபீஸ் காசு பேங்க்ல போட பஸ்ல போயிட்டு இருக்கிற பையன் அவன களவாணி பையன் களவாண்டு போட்டாப்பா. எந்த பஸ்லடா? கரெக்டா சொல்லுப்பா. இந்த பஸ்ல களை வாங்குற பூரா இவங்களுக்கு ரொம்ப வேண்டியவனா இருப்பாங்க. டேய் எந்த ஒரு பஸ்ன்னு கேக்குறோம்ல. 12 மணிக்கு பழகண்டத பஸ்டா. தலைவரே ரொம்ப தெனாவட்ட சிகரெட்டை பத்த வைக்கிறான். இவங்கிட்ட கேளுடா. டேய் எவன்டா அது மதியம் 12 மணிக்கு பழங்கானத்தம் பஸ்ல உங்க குரூப்ல ஏறினது? நாங்க ஏறுவோம் இறங்குவோம். அதுக்கு தானே கவர்மெண்ட்ல பஸ் ஓட்டுறாங்க. என்ன செக்கிங் இன்ஸ்பெக்டர் மாதிரி கேக்குற? வந்தா 12 மணிக்கு உங்க இதுல எவன்டா பழங்கானத்துல பஸ் ஏறினதுடா? கோரிப்பாளையத்துல இருந்து வந்து எங்க ஏரியாக்களே பிரச்சனை பண்ணிக்கலாடா. டேய் இங்க ரெகுலரா வந்துட்டீங்களா? போகும்போது பணமா தாண்டா போவீங்க. தூக்கி வச்சு இடி. அவனை விட்டாரா? மெல்லே கருவி துப்பிடுறா. அடியே நெகாத்திரியாம வந்தேங்க. எவன்டா கலவானது? இந்த வீட்டுக்காரனா? சொல்றேன். வட்டி காசு கொடுத்துட்டு வசூல் பண்ண வரவே யோசிப்பாங்க. பணத்தை பறி கொடுத்துட்டு பரபரப்ப வந்தா பயந்துடும் நினைச்சிங்களா? உள்ள வந்துட்டீங்கல்ல, எப்படி வெளியே போறீங்கன்னு மட்டும் பாருங்க.